ரொமான்டிக் பாய் அப்படின்னு தெரியும். இப்பயும் அப்பாஸ் ரொமான்டிக் பாயா தான் இருக்காரா இல்ல கொஞ்சம் I'm still naughty. I'm still naughty, ma. I don't. I'll not stop living. 50 na or chuma or number da. Ulle I'm like 21 till I die. And once an actor, always an actor. I keep telling. போயிட்டு வரேன். நான் போறேன் மட்டும் சொல்ல. போயிட்டு வரேன் மீன்ஸ் எப்போ வர சொல்ல முடியாது பட் வரேன். வரேன் அப்படின்றீங்க. ஓகே. break வந்து is it like very intentional or it happened அப்படினு சொல்வீங்க? Script wise cinema wise நல்லபடி வரல எனக்கு. போலாம் let's try something else in life. Let's do adventure. வெளிநாடு போலாம். Okay. So I said என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் தெரியல. அங்க business எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வீட் சேல்ஸ் பண்ணிட்டு சும்மா அப்படியே பேக் எடுத்துட்டு just let's go. So I was getting trolled for that. I said okay பரவாயில்லை. How did you take the trolls? I didn't face it. I said that's a fact. People are saying market இல்ல. Okay market இல்ல. 10 years நீங்க என்னலாம் எங்களுக்கு தெரியாம வர்க்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்ப பெட்ரோல் பங்க் நம்ம பெட்ரோல் பங்க் வாங்க அங்க வர்க் பண்ணிக்கலாம். சரி ஓகே சரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரலாம். சரி ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் அங்கே வர்க் பண்ணேன் கால் சென்டர்ல சேல்ஸ்ல. அப்போ ஐ வாஸ் தேர். என்னோட பாஸ் ஆல்சோ இஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ ஹி நியூ ஐ எம் an actor. சரி சரி இங்க growth கிடைக்குமா எனக்கு? கிடைக்கும் சார் கிடைக்கும். அவர் ஒரு ஃபேன் பாக்குறாரு. ஐ டுக் அட்வான்டேஜ். சரி ஓகே எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு யோசிப்போம் இல்லையா? இங்க நிறைய பில்லியனர்ஸ் எல்லாம் பார்த்தேன். எதுக்கு எவ்வளவு திமிர் எல்லாத்தையும் லெட்ஸ் பி கிரவுண்டட் அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி பீங் நோபடி. சினிமால ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் திமிர் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ சரி அங்கே போய் என்ன பண்ணுவேன் நீ? ஆல் யுவர் லைஃப் யூ லிவ்ட் இன் ஹோட்டல்ஸ். பெட் கிளீனா இருக்கும், துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இஸ்திரி போட்டு ஹேங்கர்ல இருக்கும். ஆல் தட் வில் பி ஆக்சுவலி அதெல்லாம் இப்போ இருக்காது. யூ ஹேவ் டு டு எவ்ரிதிங் யுவர் செல்ஃப். ஸோ 2 months பிஃபோர் ஐ லெஃப்ட் ஐ ஹேட் பயங்கர் சண்டே வித் மை ஈகோ. வாட் ஐ செட் worst case scenario சரி வண்டி ஓட தெரியும். I'll become a taxi driver. என்ன பண்ண? So I used to have fights with my ego and convince my mind that this I'll survive there. சார் நீங்க அப்பாஸ் மாதிரி இருக்கீங்க. I mean நான் மண்டேக்குள்ள சொல்றேன் அப்பாஸ் மாதிரி இருக்குன்னா why is he thinking like that? என்ன மறந்து இருக்கணும். because ரீசெண்ட் எதுவும் சினிமா இல்ல பட் டிஜிட்டல்னால நிறைய ரீரன்ஸ் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் சேனல்ஸ்ல. சோ அதனால இட் ஹஸ் கெப்ட் மீ ரெலவென்ட். நான் மிஸ் பண்ணிட்ட அந்த ஆப்பர்சூனிட்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கே பரவாயில்லை. ஐ அம் சோ ஹாப்பி. அந்த மாதிரி எதுனா இருந்திருக்கா? சோர்ல எல்லாரோட பேர் போட்டிருக்கோம். எனக்கு வரும் அதனால நான் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வந்திருக்கோம். என் பேர் எழுதி இருக்கும். இல்லனா I will not be able to come there at all. I don't give up. என்னோட மெயின் மோட்டிவ்னா I'm a fighter. I don't accept no. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். So yes, hi, this is VJ Barney from Visual Talk. வணக்கம் அப்பா sir. வணக்கம் பர்னி, எப்படி இருக்கீங்க? So good. The 90s hot throb இன்னைக்கும் வந்து பயங்கரமா aging like a fine wine சொல்லலாம் சார். அதோட சீக்ரெட் மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்பப்போ you have to take breaks from the industry. That is the biggest secret, sir, really. Amma, you have to go and discover and be on a different adventure. Yes. Of course, நீங்க வந்து romantic boy அப்படின்னு தெரியும். இப்பயும் அப்பாஸ் romantic boy தான் இருக்காரா இல்ல கொஞ்சம் millennial stage தாண்டி போயிட்ட வரீங்க அப்படின்னு சொல்றீங்களா? See, this romance always at different stages, la. ஆமா. When you're young, you enjoy the beer. When you get older, you like the wine. Yes. So it depends. Okay, sir. So first let me talk about your 90s நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம். அந்த காதல் தேசம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Because I think language உங்களுக்கு ஒரு பேரியரா இருந்ததா அப்போ? What was the first Tamil word you learned அப்படின்னு சொல்லலாம். சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. எப்படி யாருக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இல்ல எனக்கு அதான் முதல் ஏதோ ஒரு புது பாஷா கத்தணும்னா ஃபர்ஸ்ட் பேட் வேர்ட்ஸ் தான் கத்தணும். ஸோ நான் அதான் கேட்டேன். அந்த டைம்ல நான் ஷூட்டிங் பண்ணும்போது டிரைவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா ஸோ அடிக்கடி என்ன சொல்றாங்க, அடிக்கடி நீங்க எல்லாம் 2 பேர் பேசும்போது சண்டை போடுறீங்கன்னா சார் இதுதான். ஸோ நாங்களாம் பெங்களூர்ல காலேஜ்ல படிக்கும்போது we used to say the English version of it. அப்போ இங்க வந்து அந்த தமிழ் வார்த்தை கத்துட்டோம். அப்போ then I started saying, so அதை பேசும்போது லோக்கல் தான், நம்ம லோக்கல் தான், அதுக்கு அடுத்த வார்த்தை வராது. பட் அதுக்கப்புறம் ஆக்டிங் தான். சூப்பர் சார். பட் வாட்ஸ் லாங்குவேஜ் பேரியர் ஃபார் யூ? அப்ப இந்த மாதிரி நம்ம கத்துக்கும் போது கொஞ்சம் திணறல்கள் இருக்கும் டயலாக்ஸ் அப்புறமா பேசும்போது ஸ்பாட்ல அந்த மாதிரி? இல்ல எனக்கு ஐ பீன் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் ஒரு ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல மகர். ஸோ அப்படியே டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையும் மக் பண்ணுவேன். ஸோ டயலாக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன, நான்
யோசிப்பேன், ஏன் சினிமா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல விட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு. மறுபடியும் இங்கே நைட் ஸ்டடீஸ் பண்றோம். ஸோ ரெசிடென்ட் டைரக்டர் ரூம்ல வச்சு சரி நீ எப்படி சொல்லு இந்த லைன்னு அவர் சொல்லும் போது அந்த டயலாகோட பாசிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்போ ஐ பி ப்ரிப்பேரிங் ஹோல் நைட். ஏன்னா ஐ டு நெவர் லைக் இட் 1 2 3 ABCD சொல்றதுக்கு. அப்புறம் அதை ஒரு ஹாலினஸ் ஐஸ்டு அந்த டயலாக் என்ன மீனிங் நீங்க எப்படி சொல்வீங்க அந்த பாசிங் மாடுலேஷன் எல்லாம் கேட்டு ஐஸ் டு லைக் டூ மை ஓன் வெர்ஷன். அப்புறம் ஒரு வாட்டி டயலாக் மக் பண்ணதுக்கு அப்புறம் மெமரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தென் ஐஸ் டு பிளே வித் மாடுலேஷன். இப்போ டைரக்டருக்கு என்ன தேவைப்படும், ஃபாஸ்ட் வேணும், ஸ்லோவா வேணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளே பண்ணுவேன். ஆனா அது ஸ்டார்டிங் பீரியட்ல அப்படி இருந்ததும் அதுக்கப்புறம் ஐ கெப்ட் ஒன் என்னோட ஸ்டாஃப் எல்லாருமே என்னோட டிரைவர்ல இருந்து குக்கு சமையல் வீட்டில் ஹெல்ப் பண்றதுவங்க எல்லாருக்குமே தமிழால் வச்சுட்டு யாருக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியக்கூடாது. அப்போதான் அப்படி வச்சு நான் நர்சரி புக்ஸ் வரும், நர்சரி புக்ஸ் ஆப்பிள் அதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் பிக்சர் இதுக்கு என்ன சொல்வேன் அப்படிதான் பேசி கத்துட்டேன் நான். ஸோ எனக்கு படிக்கிறது எழுதுறது தமிழ் வராது, ஆனா அப்படிதான் பேசி நான் பழகிட்டோம். கிராமட்டிக்கல் எரர்ஸ் நிறைய இருக்கும் இப்போ கூட, பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் மை தமிழ் லோக்கல் அப்படி. ஓகே சார், பட் தட்ஸ் வெரி நைஸ். அந்த எஃபர்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் கத்துக்கிறதுல. ஓகே, அண்ட் யூ ஹேவ் டேக்கன் a break and came back again. ஹாப்பி ராஸ்ல வந்து பயங்கரமான ஒரு அப்பியரன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பிரேக்ல இண்டஸ்ட்ரி நிறைய மாறிடுச்சு அப்படின்னு, அந்த ஒர்க்கிங் ஸ்டைலா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த அடாப்டேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு 10 years கேப்ல வந்து நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ டிட் யூ ஃபீல் எனி ஐசோலேட்டடா, என்னடா அது ரொம்ப ஃபோமோவா இருக்கே அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணீங்களா when you came back to the industry again? ஷூட்டிங் ஸ்பாட் வரதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல இருந்து கிளம்பும்போது இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்தது. ஆனா கேமரா ரோல் ஆன் கேமரா ஆன் சொல்லும்போது திடீர்னு அந்த இட் ஜஸ்ட் சேஞ்ச். பிகாஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுதான் அதிகமா டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ வி நாட் வரிட் அபவுட், ஸோ வி டோன்ட் டூ டூ மச் ஆஃப் ரிஹர்சல்ஸ். அந்த டைம்ல வி ஹேட், நான் 1-2 படம் பண்ணிருக்கோம் அந்த டைம்ல ரெட் இதுல டிஜிட்டல். பட் அதிகமா நம்ம கேன்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணுவேன் ஷார்ட் டேக்கு முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது, இப்போ ரெடி ஸ்ட்ரெயிட். ஸோ அது கொஞ்சம் ஒரு ஜர்க் இருந்தோம், ஐயோ ஸ்ட்ரெயிட்டா போறாங்கன்னா கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணிக்கலாம் இல்ல அப்படி. ஸோ ஐ செட் ஓகே, ஸோ தட் டுக் a little bit time, பட் ஐ செட் பரவாயில்ல. ஸோ நிறைய டேக்ஸ் பண்ணனா பிரச்சனை இல்லை, பிகாஸ் டிஜிட்டலா இருக்கும். ஸோ வில் கீப் இம்ப்ரோவைசிங். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அந்த பழைய மைண்ட் செட், ஐயோ நம்ம நிறைய டேக்ஸ் சாப்பிடுறோம், ப்ரொடியூசருக்கு ஆபத்து வரும் அதெல்லாம். So that was the initial hiccup. But அது தவிர I think they were in the editing side ல இப்போ online editing, spot editing பண்றாங்க. ஆமா, spot editing. All these are new things. So I was enjoying and learning all the new elements added industry ல. So I said let's get up to date because I had totally cut off. But did you miss your older version? அதாவது உங்களோட work ethics இப்போ நியூ ஏஜ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்காக to change something, எத்திக்ஸ் ஆகட்டும், என்னோட மாரல்ஸ் ஆகட்டும், ஒரு சில விஷயங்களை மாற்ற வேண்டியதா இருந்தது அப்படின்னா ஏதாச்சும் இருக்காங்க? I didn't miss because I didn't stop my work ethics. நான் இங்கே கூட ஒர்க் பண்ணும்போது ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஜாப் எல்லாத்தையும், ஏன்னா அங்கே பிசினஸ் இருந்தோம் இந்தியாவில். நான் வரும் சரி இது பண்ணிக்கலாம் அது ஐ ஹேட் பீப்புள் டு டூ த ஒர்க். பட் ஆனால் இங்கே வந்தப்போ ஐ செட் வேண்டாம், நம்ம இங்கே பிஸ்னஸ் கூட இருந்தோம். பட் ஐ ஆல்சோ வாஸ் ஒர்க்கிங். ஐ செட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் லெட்ஸ் ஸ்டார்ட் கால் சென்டர்ல, பெட்ரோல் பங்க்ல, இது எல்லாத்தையும் உங்க மனசுக்கு என்ன இஷ்டம் இருக்கு, இன்னைக்கு என்ன ஒரு கார்டு மாதிரி, இன்னைக்கு பெட்ரோல் ஓகே அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம், இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே அங்கே போய் அப்ளை. ஸோ ஐ வாஸ் வாண்டிங் டு டிஸ்கவர் அண்ட் பி அட்வென்ச்சரஸ். ஏன்னா ஐ செட் சொல்ல முடியாது நாளைக்கு இது ஏதாவது ஒரு கேரக்டர் தேவைப்படும், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஐ வென்ட் வித் தட் ஆட்டிடியூட் அண்ட் ஐ செட் ஐ வாண்ட் டு மேக் மை லைஃப் அன் அட்வென்ச்சர். எதுவும் சொசைட்டி நார்ம்ஸ் இல்லாம ஐ செட் உள்ள பூந்து விளையாடலாம். So that was the idea, and my work ethics was good, because சவுத்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளோட சன்ரைஸ் கால் ஷீட்ல அந்த பங்க்சுவாலிட்டி இருக்கும்ல, அது கரெக்ட் டைம்ல வரணும். that has been there with me. So இங்கே போனாலும் plus when they asked me இந்தியால இங்கிருந்து வந்தீங்க, like when after I started working south of India, oh okay I said why? No, you're very punctual and on time. So I said அது also I feel good because it's representing Indians in a positive way. Yes.
அது அப்படியே இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் குட் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆஸ் யூ சே, நீங்க வந்து இந்த மல்டி கல்ச்சரல் அடாப்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாஸ் அவர்கள் நிறைய இடத்துல இருந்திருக்காரு. சோ எங்க உங்களுக்கு ஹோம் சிக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்க? வேர் டிட் யூ ஃபீல் லைக் ஹோம் சிக்கா இருக்கு எனக்கு அப்படின்னு? எனக்கு ஹோம்னா இஸ் த ஃபுல் இந்த ஃபுல் எர்த் தான் எனக்கு ஹோம். ஐ டோன்ட் பிலீவ் இன் பார்டர்ஸ். என்னோட சோலுக்கு எங்கே திருப்தியா இருக்கும், எங்கே பீஸா இருக்கும், அங்கதான் போவேன். ஐ எம் லைக் த லீஃப் ஆன் த ட்ரீ. காத்து வந்தனா அப்படி போனா ஐ வில் கோ ஆஃப். ஐம் லைக் தட். ஐ பிலீவ் அண்ட் ஐ லிசன் டு மை ஹார்ட். If I don't like something, I stop doing it and I move. Okay. Because I don't want எனக்கு சின்ன வயசுல நான் ஒரு I said one thing to myself. எப்பவுமே அந்த regret வார்த்தை இருக்கக்கூடாது. I should not regret anything. Whether it is to proposing to a girl or applying for a job, உங்க மைண்ட்ல வந்துச்சு அந்த தாட்னா போய் பண்ணி ஆகணும். அது whether it is a successful yes or no from the girl or a successful job yes or no, I have to ask. ஏன்னா அதை நான் ட்ரை பண்ணலன்னா அந்த தாட் வில் கீப் இரிட்டேட்டிங் மீ. பண்ணலடா, வாட் இஃப் ஐ ஹேட் டன், சப்போஸ் அதை பண்ண வேண்டிதான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அந்த மாதிரி ஒரு தாட், அந்த ரிக்ரெட்டோட வார்ட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் தட் டு பி. ஸோ வாட் எவர் ஃபீல், எப்பவுமே அந்த ஃபீலிங் ஐ ஃபாலோ அண்ட் கோ வித் மை ஃபீலிங். ஐ ஹாவ் டு பி ட்ரூ டு மை. ஏன்னா உலகத்துக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சொல்லிக்கலாம். ஆனா நான் ஏன் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது I cannot lie to myself. So at least I have to be truthful to myself. So adanale I go with that. But on the break வந்து is it like very intentional or it happened அப்படின்னு சொல்வீங்க அந்த 10 years of yeah, because you said you won't regret any decisions, அதனால நான் கேக்குறேன். Script wise cinema wise நல்லபடி வரல எனக்கு. So I said எதுக்கு சும்மா வர உட்கார்ந்துட்டு அங்க சும்மா ஒரு இமேஜ்காக ஒரு சினிமால இருக்கணும், அந்த ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணணும். I said நல்லபடி வரலன்னா then I will not, எனக்கு ஒரு 100% எஃபர்ட் கொடுக்கறது இல்லை அந்த மைண்ட் செட். ஸோ இப்போ இஃப் ஐ எம் நாட் கிவிங் 100% என்னோட தொழில்ல, அப்போ பார்க்க வேண்டிய ஆடியன்ஸ்க்கு, ஃபேன்ஸ்க்கு, மக்களுக்கு ஒரு இன்னும் அதிகமாக போர் கிடைக்கும். ஸோ எதுக்கு, வை ஷுட் தே வேஸ்ட் தி மணி அண்ட் வை ஷுட் திஸ் ஹோல் ப்ராசஸ்? ஐ செட் சரி போகலாம், லெட்ஸ் ட்ரை சம்திங் எல்ஸ் இன் லைஃப், லெட்ஸ் டூ அட்வென்ச்சர் சம்வேர். வெளிநாட்டு போகலாம், ஓகே பசங்க எல்லாம் காலேஜ்க்கு போறாங்க, சரி நம்ம கூட போகலாம், கூட போகலாம், அங்கே ஏதோ பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ ஐ செட் என்ன பண்ண போறேன் ஒன்னும் தெரியல. அங்க பிசினஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வீட் சேல்ஸ் பண்ணிட்டு சும்மா அப்படியே பேக் எடுத்துட்டு just let's go. So அந்த டைம்ல I was only getting Harpic ads. So I said okay, Harpic பண்ணிக்கலாம். So I was getting trolled for that. I said okay, பரவாயில்லை. How did you take the trolls? ஏன்னா அங்க எல்லாருமே நார்மலா TVCs பண்றதுதான் நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே. பட் அதுக்கு அவ்வளவு trolls வரும்போது how did you face it அந்த டைம்ல? I didn't face it. I said that's a fact. If people are saying market இல்ல, okay market இல்ல. So I was doing that. அது கொஞ்சம் I said சரி அடுத்த வருஷம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், வரும். அப்போ வரல, நான் I said எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும், why should I go through all this? So I said வேண்டாம், let's go and do something else different. So I said maybe it will give chance for newcomers also to come and like how நானும் ஒரு newcomer வந்தப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணா, அதே சமயத்துல let somebody fresh come, somebody ஒரு புதுசா வந்தாங்கன்னா it will be a nice break audience also. Maybe the script writers ஏதாவது ஒரு different idea கிடைக்கும் ஸ்கிரிப்டுக்கு. So I have been of that thought process. And I said adventure start பண்ணி I landed up here. So that is how, because I felt bored and I didn't want to do injustice to my நம்மோட தொழிலுக்கு. I said போயிலாம். இப்போ திருப்பி 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஃபீலிங், ஏன்னா பயங்கர கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. பட் I said 9 to 5 job is not for me. இது வேலைக்கு ஆகாது. எனக்கு கிரியேட்டிவிட்டி பயங்கர மிஸ் பண்ணும்போது I said சரி கிளம்பி போலாம். பட் அந்த ஃபேன்ஸ் வரவேற்பு இப்ப எப்படி இருக்கு சார்? பிகாஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவார்ட்ஸ் அவர்களை நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருப்போம் என்னைக்கா இருந்தாலும். பட் ஹவ் டு யூ see it அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல? I'm surprised that I said 10 வருஷம் கழிச்சு I said, ஏன்னா என்னோட சோஷியல் மீடியா was sitting at some 3,000 4,000 ஒரு ஃபேஸ்புக்ல. I didn't even open an Instagram, nothing. அதுக்கு ஹாய் ஹலோ சார் டெய்லி குட் மார்னிங், then they said sir please come sir, this thing that thing, and I was not very active. But our continuous, I should give the credit to my fans. There are few of those fans who kept regularly abdi sir vaanga sir miss panno sir vaanga sir miss. I said எப்போ சரி ஒரு 1 year ஆயிடுச்சு, 2 years ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடும் ஆகல. So I did not know. I think அந்த blessing இருக்கும், ஏதாவது இருக்கும், சொல்ல முடியாது. நான் இங்க சென்னை வந்தப்போ 23ல அப்படி ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணேன். I said 9 years nobody will recognize me. அப்படி ஜாலியா கேஷுவலா போயிடலாம்.
அந்த டைம் தாடி எல்லாம் கிடையாது, க்ளீன் ஷேவன் தான் வந்தோம். ம். பட் like some people recognize and all that stuff. And then இப்போ செகண்ட் டைம் ஷூட்டிங் வந்தப்போ சில பேர், சார் நீங்க அப்பாஸ் மாதிரி இருக்கீங்க. யோ ஐ மீன் நான் மண்டேக்குள்ள சொல்றேன், அப்பாஸ் மாதிரி இருக்குன்னா why is he thinking like that? ஏன்னா மறந்து இருக்கணும், பிகாஸ் ரீசெண்ட் எதுவும் சினிமா இல்லை, பட் டிஜிட்டல்னால நிறைய ரீரன்ஸ் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் சேனல்ஸ்ல. சோ அதனால இட் ஹஸ் கெப்ட் மீ ரெலவென்ட். I'm not doing any more films அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு big fight mentally, இல்ல I have to do அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்தது. How did you accept it or fight for it? நான் 2 மாசம் சண்டை போட்டேன் சென்னையில இருக்கும்போது. பிஃபோர் கோயிங் என்னோட ஈகோ, ஐ ஹேட் அ மேஜர் ஃபைட் வித் மை ஈகோ. ஏன்னா சினிமால ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் திமர் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ சரி, அங்கே போய் என்ன பண்ணுவேன் நீ? ஆல் யுவர் லைஃப் யூ லிவ்ட் இன் ஹோட்டல்ஸ். ஷூட்டிங்ல இருந்து வெளியே ரூம் வந்தப்போ பெட் கிளீனா இருக்கும், உங்க துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இஸ்திரி போட்டு ஹேங்கர்ல இருக்கும். ஆல் தட் வில் பி ஆக்சுவலி அதெல்லாம் இப்போ இருக்காது. யூ ஹேவ் டு டூ எவ்ரிதிங் யுவர் செல்ஃப். வீட்டில் ஹெல்பர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டோம். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? என்ன பண்ண போற? வேலைக்கு என்ன பண்ண போற? ஸோ 2 months பிஃபோர் ஐ லெஃப்ட் ஐ ஹேட் பயங்கர சண்டே வித் மை ஈகோ. யூனோ வாட் ஐ செட், வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, சரி வண்டி ஓட தெரியும், I'll become a taxi driver. என்ன பண்ண? So I used to have fights with my ego and convince my mind that this I'll survive there. So I've had those kind of fights, but I was very clear. If when I விட்டு போறேன்னா, I never believe in gray matter, black or white. Simple as that. But இங்க வந்தப்போ I was very clear, I'm not going back to cinema. So left, right, I'm a big foodie. ஸோ என்ன புது ரெஸ்டாரண்ட் இருக்கும் ரோட் சைடு, வீட்டில இருந்து சரி இது ட்ரை பண்ணிக்கலாம் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஐ ஸ்டார்ட் குக்கிங் மை செல்ஃப் ஆல்சோ. ஸோ ஐ புட் ஆன் வெயிட், வென்ட் கைண்ட் ஆஃப் ரியலி பிக். ஐ செட் தென் ஒன் டே ஐம் ட்ரைங் டு புட் மை ஷூஸ் டு வேர் ஃபார் த மோட்டர் சைக்கிள். மூச்சு வாங்குறேன், ஸோ யூஸ் அது நல்லா இருக்காது. ஸோ ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் அண்ட் ட்ரைங் டு கெட் மோர் ஃபிட் அண்ட் ஆல் தட். ஸோ தட் இஸ் ஹவ் இட்ஸ் பீன் மை அட்வென்ச்சர் ஜர்னி அப் அண்ட் டவுன், பட் நோ ரிக்ரெட்ஸ். ஈகோ சர்வைவல் டூல் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது வந்து ஹம்பிளா இருந்தா இல்ல சர்வை பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு இருக்கா, இல்ல ஈகோ அடமெண்டா ஐ ஷுட் பி இன் தட் பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு டார்க் சைடா இருக்குன்னு சொல்லுவீங்களா? Is ego a survival tool? It depends on the person. You know, suppose if I'm a good person, I will have some good ego. And அந்த ஈகோ கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஆட்டிடியூட் இருக்கும், இல்ல சின்ன வயசுல பேட் ட்ராமால வந்திருக்கோம்னா எல்லாருக்கும் நான் காட்டுறேன், or they've gone through a bad ஹெல்தியான சின்ன வயசு அப்ரிங்கிங் இருந்தானா அந்த ஈகோ will be different type ego. ஏன்னா பட் சில பேருக்கு சின்ன வயசுல இன்செக்யூரிட்டி, கோபம், தண்டனம் சின்ன வயசுல கொடுத்துட்டு இருக்கோம்னா அவருடைய ஈகோ will be different. யாருக்கு திமிர் கேர் பண்ண மாட்டேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். யோர் ஹவுஸ் பிரிங்கிங், உன்னுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ், உன்னுடைய ஹவுஸ் என்வாயன்மெண்ட், தட் பிளேஸ் அ பிக் ரோல் வித் ஈகோ. யூனோ இஃப் யூ கம் ஃப்ரம் அ ப்ரோக்கன் ஃபேமிலி, ஆல் தோஸ் அந்த மாதிரி எல்லாம் விஷயம் எல்லாம் பிளேஸ் அ பார்ட். பட் ஈகோ இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், நான் போய் சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே ஈகோ இருக்கும். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் நான் அங்கே இருக்கும்போது சில டைம் ஐ டு திங்க், நானும் பந்தா காட்டலாம், ஒரு 10 பேர் கூட ஏதாவது ஃபங்க்ஷன் போகலாம், ஒருத்தர் ஃபோன் வைக்கிறாரு, ஒருத்தர் வண்டியில ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. Then I said, I'm not there. I tried once. ரொம்ப கேவலமான நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது தனியா வர I cannot do all that because ஃபேஸ்ல I cannot hide that. என் மூஞ்சில I cannot hide that expression. It will straight away I'll feel like ஐயோ excited. I'm like a normal guy. I believe in living normally and behaving normally because எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டம் வந்த கூட நீல்கிரிஸ் நெஸ்ட்ல ஓவர் நைட் காதல் தேசம் became a hit and கீழே பெரிய கூட்டம், சார் நீங்க கீழே வராதீங்க, அதை சமாளிக்க முடியாது. and I've always been a normal. I would go பீச்சுக்கு ஆல்சோ போவேன், தக்காளி வாங்குறது போவேன். I used to like try and be as normal as possible. ஏன்னா அது இல்லைன்னா you lose your touch with humanity. So I've tried a lot. எப்பவுமே எனக்கு அதிகமா திமர் வந்தானா straight I'll go to Bangalore, meet my classmates, அடி கொடுப்பாங்க, they'll tell me who I was, again I'll come back. So and industry friends எல்லாம் வந்து how much you missed அப்படின்னு சொல்லுங்க. because நிறைய பேரோட நம்ம க்ளோஸ் பாண்டிங்ல இருப்போம். இப்போ நீங்க you're in contact with them or distance ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? Who do you miss? There has been a distance because எவ்வளவு வருஷமா நான் பேசல. But my personality is such, நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணா மறுபடியும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். So when I went back also, all be it Bharat, Sangeeta, Krish, Vishnu, Vishal,
Then Sham, Sharat sir, Prabhu Deva, Meena, Ramba I'm in touch with over the phone because she's in Okay. Canada. Then Maddie. So we are regularly in touch on WhatsApp and the 90s group and this, that. But ange personally, we all catch up, like Shantanu, all of them. So we catch up with everybody. So I like bringing people together. That's my one. I don't know. எப்படி சொல்றது, ஸ்கூல்ல காலேஜ் டைம்ல நம்ம எக்ஸ்கர்ஷனுக்கு போகும்போது வர ஃபுல் ஒரு கும்பல் வரும். ஸோ எனக்கு எப்பவுமே இட்ஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் நான் ஒரு எக்ஸ்கர்ஷன்ல இருக்கேன். நம்ம பஸ்ல போறோம், இது கிளாஸ் 9B or 9D, இது நம்ம ஃபுல் கும்பல் நம்ம போறோம். ஸோ சினிமா இஸ் லைக் ஒன் பஸ் ஃபார் மீ. எல்லாருமே அது சீனியர் ஆர்டிஸ்ட், நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபுல் கூத்து பண்ணிட்டு போறோம். ஸோ ஐ லைக் டு பிரிங் பீப்புள் டுகெதர். அண்ட் வென் என்னோட எக்ஸ்பென்ஸ்ல இஃப் ஐ கேன் மேக் சில பேரோட முகத்துல இந்த சிரிப்பு வந்தனா எனக்கு பயங்கர சந்தோஷம் வரும். ஸோ தட்ஸ் மை மெயின் thing to be happy and make others happy. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படத்துல, நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இவனுக்கு கிடைச்சிருக்கேன் பரவாயில்ல, ஐம் சோ ஹாப்பி, அந்த மாதிரி எதுனா இருந்திருக்கா? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. I am happy for them. Like, of course I'm asking that. I'm happy for them. I should have acted better. No, like see, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படினு. See, எனக்கு காதலுக்கு மரியாதை அந்த ஆஃபர் வந்தது. பட் ஏதோ சிச்சுவேஷனால பண்ண முடியல. Vijay and Surya did. Like, I was supposed to do one of the characters. But I didn't feel bad. Then Jeans, நான் பண்ண வேண்டி பிரசாந்த் பண்ணேன். It was successful. I went for the Muhuratam. I went for this thing, opening of the film. So I've never been like that. I said, யாரோட நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, சோர்ல எல்லாரோட பேர் போட்டிருக்கோம். யாருக்கு அந்த சோர் கிடைக்கும் முன்னாடி அந்த பேர், அந்த சோர் மேல அந்த பேர் போட்டிருக்கோம். ஸோ இவருக்கு இந்த சோர் அவருக்கு தான் போய் ஆகணும். எனக்கு வரும், அதனால நான் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வந்திருக்கோம். இப்போ இந்த சோர் என் பேர் எழுதி இருக்கும், இல்லைன்னா ஐ வில் நாட் பி ஏபிள் டு கம் தேர் அட் ஆல். எவ்வளவு வருஷமா என்னோட சோர் இங்கே போட்டிருக்கோம், வெளிநாட்டுல போட்டிருக்கோம், அதனால அங்கதான் ஐ வாஸ் ஸ்டக் தேர். மறுபடி இஸ் சேஞ்ச் டு திஸ் திங். ஸோ ஐ பிலீவ் இன் தட். சூப்பர். நீங்க நடுவில் சொன்னீங்க இந்த மாதிரி நான் வந்து அட்வென்ச்சர்ஸா இருக்கணும், திடீர்னு ஒரு டாக்ஸி பார்த்தா நான் வேலை பார்க்கணும், இல்ல பெட்ரோல் பங்க் பார்த்தா ஐ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் தட் சைடு அப்படின்னு. ஆனா இந்த 10 years நீங்க என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாம ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த அட்வென்ச்சர் சைடு ஆஃப் அவாஸ் என்ன மாதிரி இருந்தது 10 years? When I came in, jobs apply பண்றதுக்கு we have a business, we had a business out here, நம்ம garments business. பட் அதை தவிர I said garmentsனா நான் போய் லேடிஸ் கிட்ட மெஷரிங் டேப் போட்டு ஏதாவது பண்ண முடியாது. அது நான் என்ன பண்ணலாம், வைஃப் இஸ் டூயிங் ஆல் தட். சரி ஏதாவது பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிஸி ஆகிறதுக்கு. ஐ டோன்ட் ஹேவ் டு அவ்வளோ டைம் இல்லை பிஸ்னஸ்ல பார்க்கறதுக்கு. ஐ ஹேட் நிறைய ஃப்ரீ டைம். ஐ செட் ஓகே லெட்ஸ் கோ லேர்ன் சம்திங் புதுசா. அப்போ போய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்ப பெட்ரோல் பங்க், நம்ம பெட்ரோல் பங்க் வாங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். சரி ஓகே. பிகாஸ் இந்தியாவில் நாங்களாம் பெட்ரோல் போடுறது இல்லை. அந்த பெட்ரோல் போடுறதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஓ பெட்ரோல் போட்டுக்கலாமா, நம்ம ஓனு போட்டுக்கலாமா. ஸோ இட் வாஸ் பேசிக்லி நம்மளோட ஃபியர்லேருந்து வெளியே வர்றதுக்கு. தென் அதில் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணி அசெட் இல்லை இது வேலைக்கு ஆகுது, இந்த ஜாப் வில் நாட் கீப் மீ லாங் அட்டாச் டு இட். அசெட் வேண்டாம், 10 நாள் ஆயிடுச்சு போதும், ஓகே நெக்ஸ்ட். இன்னும் ஒருத்தர் இங்கே ஒரு ஃப்ரெண்ட் சொன்னா சரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரலாம். சரி ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் அங்கே ஒர்க் பண்ணேன். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ வாஸ் சீயிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபாரின் மென்டாலிட்டி அண்ட் இந்தியன் மென்டாலிட்டி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது ட்ரைனிங் எல்லாம் கிடையாது, போய் இப்படி பண்ணோம் ஒருத்தர் காமிச்சாரு. ஸோ நான் ஒரு ரூம் பண்ண வரைக்கும் இன்சுலேஷன் பர்சன் யாரை கத்தி கொடுத்தாரோ அவர் இந்த ஃபுல் காரிடோர் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வந்தார் செக் பண்றதுக்கு நான் எப்படி பண்றேன். நான் அந்த அவ்வளோ டைம்ல நான் ஒரே ஒரு ரூம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணேன். பட் ஹீ கேம் அண்ட் செட் வெரி குட் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஆஹா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. பிகாஸ் இதே நம்ம இந்தியன் பாஸ் இருந்தேன்னா, டேய் எவ்வளவு நேரம் இதுதான் பண்ண, நீ என்ன பண்ணிட்டு இருக்க. ஸோ ஐ செட் திஸ் இஸ் encouragement கொடுத்தா. that was a very opening eye opener எனக்கு. அந்த மாதிரி I have gone. Then I said okay. Then அதுக்கப்புறம் ஏதோ they said okay go and do corporate job. I said okay corporateல join பண்ணிக்கலாம். I started from scratch. Call centerல salesல. அப்போ I was there. என்னோட boss also is from Chennai, so he knew I'm an actor. He's looking at me and I'm like சரி. I said இங்க growth கிடைக்குமா எனக்கு. கிடைக்கும் சார் கிடைக்கும். அவர் ஒரு ஃபேன் பாக்குறாரு. ஐ டுக் அட்வான்டேஜ். ஓகே ஐ ஸ்டார்ட் மை ஜாப். அது நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ சில பேருக்கு இப்போ ஒரு ஏசியன் ஆள் ஃபோன் பண்ணானா ஐ ஸ்பீக் இன் தட் ஏசியன் இங்கிலீஷ். ஒரு பிரிட்டிஷ்கார ஃபோன் பண்ணானா அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசுவேன். ஐ யூஸ் அந்த சினிமால என்னென்ன கத்துனேன், அந்த ரோல் மாடலிங், ரோல் பிளே ஐ டூயிங் ஆல் இன் மை ஒர்க். ஸோ நிறைய விஷயங்கள் நான் சினிமால கத்துறது இந்த யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மை work. Then அந்த ஜாப்ல 7 years I moved to became an analyst.
அதுக்கப்புறம் I moved and became, then I left and I got bored and I went and joined immigration, government job. Okay. I said government jobல எதுக்கு நிறைய பேர் அந்த டென்ஷன் இருக்கும்ல இமிகிரேஷன் விசானால, சரி அவரோட லைஃப் கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாம், I can explain to them எப்படி பண்றது, don't take stress, அந்த மோட்டிவ்ல போய் ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணி I said போதும் சினிமாக்கு போலாம். So that's how my life has been. Adventurous, always trying to make a simple job, make it look purposeful. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி அங்கே போறதுக்கு அது இது இருக்கும். எப்போ அந்த பேஜார் வர ஃபீலிங் வரும்ல, ஐயோ வேண்டாடா இன்னைக்கு ஏதோ எக்ஸ்கியூஸ் கொடுத்தலாம் ஜாப் போக வேண்டாம், அப்போ எனக்கு தெரியும் திஸ் இஸ் நாட் இது ஒர்க் அவுட் ஆகுது, சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ லாஸ்ட் ஐ திங்க் 7-8 months is being like that. ஸோ அதனால ஒரு முடிவு எடுத்துட்டு I said okay, resign போட்டு I said, because நடுவில் ஜாப் வச்சிருந்தோம், நடுவில் I used to come do shooting and go back. Then this time I said நமஸ்காரம் நான் போறேன். See you again. So இவ்ளோ வேலை பார்த்து சொல்றீங்க, பட் how was your mental state sir? Because நான் எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்குள்ள எப்பயாச்சும் வேலை பார்க்கும்போது யோசிப்போம் இல்லையா? இல்ல அப்படி கிடையாது. I felt like a human being. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஃபீலிங் கிடைச்சது. அந்த ஃப்ரீடம், ஜாலியா எதுவும் டிசைனர் பிராண்ட் இல்லாம செப்பல் ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட சும்மா அப்படி போயிடலாம்னா யாருமே கேர் பண்றது இல்லை. ஐ லவ்ட் இட் ஹியர் பிகாஸ் இங்க நிறைய பில்லியனர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அவர் பண்றது பேரு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஒருத்தர் பில்லியனர், அவருக்கு 4-5 பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், ஹி இஸ் டூயிங் கார்டனிங் அண்ட் அந்த லான் மோயிங் பண்றாரு. ஐ செட் இவர் மில்லியன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐ லேர்ன்ட், ஐ செட் எதுக்கு எவ்வளவு திமிர் எல்லாத்தையும், லெட்ஸ் பி grounded and I was happy being nobody. ஏன்னா சில பேர் இங்க ரெக்கனைஸ் பண்ணுவோம், பட் they would not உன்னோட privacy உன்னோட ஸ்பேஸ் வந்து இன்வைட் பண்ண மாட்டோம். அதே சமயத்துல I think I became a better person out here, கொஞ்சம் spending time with myself. So that was, it was a therapy மாதிரி. I can say it was like one rehab, or 11 years of rehab with my soul. It was beautiful. One director, அதாவது எனக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கட்டும் இல்ல அவார்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி எனக்கு அப்பாஸ் இருந்தா அந்த படத்துல போதும்பா அப்படின்னு உங்களை சும்மா பிலீவ் பண்ண டிரெக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அந்த டைம்ல ஏதாவது ஞாபகம் இருக்காங்க? எக்ஸாம் பண்ண வெப் சீரிஸ் சர்க்குணம் டைரக்டர் சார், he said I want Abbas. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஜூம் மீட்டிங் பார்த்துட்டு என்னோட ஃபுல் ஃபேஷியல் பிக்சர்ஸ் பார்த்து, சார் நீங்க தான் பண்ணி ஆகணும். தென் இப்போ ரீசெண்டா வாட் எவர் ஐ ஹவ் சைன்ட் 3-4 films I've signed now. All those directors want to work with me. புதுசா இருக்காங்க சில பேர், பட் they all want to work with me. So I'm more eager இந்த மாதிரி ஒரு எனர்ஜில கூட மறுபடியும் ஒர்க் பண்றதுக்கு. ஏன்னா நாங்கள போய் கிஞ்சி கேட்டேன் சார் சான்ஸ் கொடுங்கன்னா அது ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஃப்ரண்ட் சைட்ல ஒருத்தர் வராருன்னா ஐ வாண்ட் டு ஒர்க் வித் திஸ் ஃபிலம், டெஃபினெட்லி அவர் வேற ஏதோ அவர் என்ன பார்த்திருக்காங்க நான் இன்னும் அதை பார்க்கல, மேபி அவர் டிஃப்ரெண்ட் டைப்ல கொண்டு வந்து காட்டுறாரு ஆடியன்ஸ்க்கு. ஸோ ஐ எம் மோர் ஈகர் அண்ட் எக்ஸைட்டட் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு, அவரோட எனர்ஜியில பிளெண்ட் பண்ணி டு மேக் இட் சம்திங் மோர் டைனாமிக் அண்ட் பிகர். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ அம் டூயிங். பிக் ஸ்டார்ஸ் ஓட நடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும்ல. இப்ப ரஜினி சார் எடுத்துக்கோங்க, படையப்பால நடிக்கும் போது ஆஹா அவர் இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு, இப்போ அது இன்செக்யூரிட்டிஸா இருக்கலாம், இல்ல வந்து அதை அடாப்ட் பண்ணிப்போமா அந்த ஒர்க் கல்ச்சருக்கு அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். எனக்கு நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாலும் அதே மாதிரி அந்த பயத்துல ஐயோ சார் கிட்ட எப்படி பேசணும் இது எல்லாத்தையும். ஸோ அந்த இதெல்லாம் வரும் பிகாஸ் சீனியர் ஆர்டிஸ்ட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த பீனியர் அவர் சைட்ல இருந்து அவர் ரொம்ப கேஷுவல் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பேசலாம், ஏன்னா பேசும்போது இந்த கேள்வி கேட்கும் போது அதை கேவலமான இருக்கக்கூடாது, நல்லபடி ரொம்ப யோசிச்சு இந்த மாதிரி பேசலாம், அதெல்லாம் நம்ம தாட்ல ஆல்சோ போவோம். பட் அப்பப்போ ஐ டு ஜஸ்ட் லுக் அட் த பாடி லாங்குவேஜ் அண்ட் சி இந்த ஆர்டிஸ்ட்க்கு என்ன பிடிக்கும், எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம், அந்த ஃபங்க்ஷன்ல பியூரோக்ராட்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், டாப் பிசினஸ்மேன் எல்லாருமே இருக்காங்க. நான் புதுசா 2 படம் பண்ணி இன்வைட் பண்ணிருக்காங்க, 10, 9, 20 வயசு. இவர் எல்லாம் குவார்டர் இயர்லி இது ஃபைனான்சியல்ஸ் பேசுறாங்க, இது எல்லாம் பவுன்சர் 6 மேல போறோம். சரி இந்த கும்பல்ல எப்படி பேசிக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணலாம், என்ன பண்றது தெரியல. அப்ப நான் சொன்னேன் இவரெல்லாம் ஏதோ ஒரு டைம்ல எல்லாருமே ஸ்கூல் போயிருக்காங்கல்ல, சரி அந்த ஸ்கூல் லெவலுக்கு கொண்டு வரலாம். So I cracked joke on school level type, made a fool of myself and cracked a joke on myself. அப்போ அவருக்கு ஈகோ வராது, ஏன்னா ஜோக் ஏன் மேல எடுத்திருக்கோம். ஸோ எல்லாருமே டிஃபென்சஸ் டவுனா இருக்கும்.
and then I spoke something below the belt அந்த டைப்ல ஒரு ஜோக் அடிச்சு எல்லாருமே ஒரு ஸ்கூலோட எப்படி சொல்றது பர்சனாலிட்டி slowly காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. So that's how I used to make my even senior artists கூட work பண்ணும்போது I'll see first இந்த அது கிடைக்கல எனக்கு ஓப்பனிங் கிடைக்கலன்னா then I'll bring that school level or pattern அதில் கனெக்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் go back. So we give advices, but நம்ம அது பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்றோம்னா அது வருமா வராதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி மத்தவங்களுக்கு பயங்கரமா அட்வைஸ் கொடுத்து நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? நான் அட்வைஸ் கொடுத்தது யாருக்கு வந்து கேட்டு வந்து அட்வைஸ் கேட்கறது இல்லை. ஸோ நான் அட்வைஸ் கொடுத்தது என் 4 பூனைக்கு தான், அவ்வளவுதான். அவர் தான் அப்படி பார்த்துட்டு கேட்டுட்டே போயிடுவாங்க. வேற யாரும் கேட்க மாட்டோம். பட் அட்வைஸ்னா மோஸ்ட்லி ஐ திங்க் என் தங்கச்சி தான், ஷீல் டேக் மை அட்வைஸ். தட் இஸ் தேர். என் தங்கச்சி, மை நெஃப்யூ, நீசஸ் அவரெல்லாம். அண்ட் வீட்டுல சம்டைம்ஸ் கேட்பாங்க, மோஸ்ட்லி irrelevant தான். ஆமா, பசங்க எல்லாம் கூட irrelevant தான். அப்பப்போ இது லிட்டில் கொஞ்சம் டோசேஜ் கொடுப்பேன். யோ ஐ கோ கெட் ஒன் கேர்ள் ஃப்ரெண்ட், அடுத்த கல்யாணம் பண்ணுவேன் ஓயா. சோ அந்த சைடுல தான் கீப் கிவிங் கொஞ்சம் பயம். சரி, ஏதோ try and make it fun always. Okay. பட் ஆனா உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத நீங்க கொடுத்த அட்வைஸ் ஏதாவது இருக்கா? I should have implemented it. மத்தவங்களுக்கு சொல்லும்போது மேக்ஸிமம் டைம்க்கு நான் அட்வைஸ் ஏன் செல்ஃப் கொடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா வாஸ் மை வெயிட் லாஸ். அது தட்ஸ் த மேக்ஸிமம். ஏன்னா நான் நிறைய வாட்டி நான் அந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம், அந்த 6 பேக்ஸ்க்கு அந்த ஃபிட்னஸ்க்கு வந்தப்போ எப்பவுமே ஐ கம் க்ளோஸ் டு தட். காலுக்கு அடிபட்டு ஆப்ரேஷன் ஆகி தென் 6 months ரிகவரி, தென் நெக்ஸ்ட் மறுபடியும் பண்ணும்போது நெக்ஸ்ட் காலுக்கு அடிபட்டு அதுல ஆப்ரேஷன் ஆகி. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்பவுமே ஐ கம் டு மை ஃபைனஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைக் எப்படி சொல்றது, ஒரு குட் பிசிக் இந்த மாதிரி எல்லாம் வந்து. So even now recently also I was like doing, and I was like really working out, and I had a hairline fracture kaalku. So I had to like put a stop for like 1.5-2 months. So marudi I'm like edukku, what is this stopping me from? But I don't give up, you know. The main motive na, I'm a fighter. I don't accept no. So that's what makes you come here again abdin salam, because I won't give up. I'll come back abdingra or vishayam vande irukku. That's a good attitude, sir. So yes, talking about your kids, அவங்க படம் பார்த்து என்ன சொல்ல விஷயம் இல்ல கிரிட்டிக்ஸ் எவ்வளவு பெரிய கிரிட்டிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, அவரெல்லாம் அவ்வளோ இன்வால்வ்டு இல்லை என்னோட கரியர்ல. தே டோன்ட் ஸ்பெண்ட் தட் மச் டைம் அண்ட் தேவ் காட் தேர் ஓன் லைஃப்ஸ். ஸோ அப்பப்போ ஏதோ ஒரு சப்போஸ் இன்ஸ்டாகிராம்ல சம் ட்ரோலிங் வரும்னா or some viral video and all, then our friends say your father is this thing, they say your dad, my friend has sent this. Our friends are more excited than them, so I'm like, okay ma. Okay, so they're like, I said okay fine. They said we want to have our own fan base and this thing and that, we don't want your fan base. I said okay paniko, because I taught them, I mainly inge vandapo I taught them that. I said I don't want you to be, என்னோட அப்பா யார் தெரியுமா அந்த மாதிரி attitude இருக்கக்கூடாது. So I made them work and do even waiting tables. இங்க மெக்டானல்ட்ஸ்ல எல்லாத்தையும் காலேஜ்ல படிக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த பார்ட் டைம் ஜாப்ல I said go wait tables. ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு ஸ்டேஜ்க்கு வந்தப்போ யூ கோ டு ரெஸ்டாரண்ட், ஒரு வெயிட்டர் வந்தனா உனக்கு தெரியும் என்ன கஷ்டத்துல நீங்களா வெயிட், யூ வில் கிவ் தட் ரெஸ்பெக்ட். So they've done all that and they're busy with their lives, so we all manage our own lives. அப்பப்போ எப்போ தேவைப்படும் they'll come and talk and give they need help, advice கேட்பாங்க. இல்லைன்னா நான் சில டைம் I'll say like இது எப்படி அப்ரோச் பண்ணலாம், what do you think, உன்னோட ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட்ல சப்போஸ் if I'm confused I'll throw it at them. I'll say what do you think of this? So as an audience what do you think, you find it interesting, அப்படி கேட்பேன், அவரோட தாட்ஸ் கேட்பேன், and then I'll take my decision. So those kind of interactions there. Oh, that's great. You take the perspective of them also and gender. Yeah. No, we have a very open relationship. Like my daughter, me, my son, we all are chilled out. Like, like sometimes they say, oh dad, we want to smoke. Okay, try paniko, because நான் அந்த வயசுல நிறைய பண்ணிருக்கோம். We will definitely experiment. Don't make it a bad habit. Experiment, right? இப்போ நான் நோ சொன்னா நீ பின்னாடி போய் பண்ணுவேன். I said okay, fine.
So we keep it that way. Oh, cool father vibes. அப்பாஸ் அவர்கள் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க நான் சொன்னாங்க. பட் சின்ன எஸ், வயசுல when they were small அப்போதான் I was strict, but then I said நானும் என் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட், நான் என்ன ரிபல் ஆயிட்டேன். ஸோ எதுக்கு? ஸோ ரிவர்ஸ் சைக்காலஜி. நான் பார்ட்டிக்கு போகணும்னா அம்மா சொல்ல 10:30 நியூ இயர் பார்ட்டி 10:30 ரிட்டர்ன் வரணும். 12 o'clock பார்ட்டிக்கு 10:30 ரிட்டர்ன் வரணும். அடுத்த மார்னிங் 10:30 வருவேன். அப்போ பெண்டு தான். இப்போ பசங்களை கேட்கும் போது நான் மறுபடியும் எனக்கு பல ஞாபகம் வரும். அம்மா எப்படி சரி நீ போய் என்ஜாய் பண்ணிக்கோப்பா. ஸோ ஐ நெவர் சே நோ ஃபார் பார்ட்டிஸ். நான் பார்ட்டி போல போர் ஆயிடுச்சுப்பா வேண்டாம். ஓகே, யூ வில் நோ அப்படின்ட்டு. ஓகே, பட் அந்த நீங்க ஆக்சுவலி 1997ல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். லைக் வெரி early, yeah, 97. யா 97. அப்போ there was a peak career time அப்படின்னு சொல்லலாம். சோ உங்க வைஃப் இந்த ஃபேமா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் how did she take in or how did that manageable இருந்ததா உங்களுக்கு? இல்ல, she didn't worry about all that. My mother, என்னோட அம்மா was more worried. She said சினிமாக்கு போறாரு பையன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா. So my mother was more thing. I didn't want to get married. I said 29ல கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகலாம். பிகாஸ் ஐ செட் முதல்ல ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ ஆம். அப்புறம் நான் யாருன்னா, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன என்ன வேணும் லைஃப்ல, அதெல்லாம் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க அப்புறம் தான் தென் ஒரு பார்ட்னர் சூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன வயசுல பண்ணும்போது then both the people will be working to make it work. So luckily it was too young age, so we all got, and I had kids also very early. So my kids are like my friends now. அதெல்லாம் இருக்கும். So that's the plus point of getting married early. Okay. Like I've got சில friends இப்போ கல்யாணம் ரீசெண்டா கல்யாணம் பண்ணி then they've got kids now. இப்போ அவருக்கு முட்டியில வலிக்குது இதெல்லாம் நான் ஜாலியா இருக்கேன். You got friends அப்படிங்கிற மாதிரி கிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. ஆமா ஆமா. Oh nice. பட் உங்க வைஃப், இப்ப நானும் ஒரு ஆக்டர் அபாஸ், ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் இருக்காருப்பா, அவர் என்டர்டைன்டா இருப்பார் எப்பவுமே, he is very emotionally strong அப்படின்னு தெரியும். பட் உங்க வைஃப்க்கு தான் ஐ திங்க் இன்னொரு சைடு ஆஃப் அபாஸ் அவர்களை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் தி குட் சைடு அண்ட் பேட் சைடு எல்லாத்தையும் தெரியும் அவருக்கு. Yes. எல்லார்கிட்ட பொய் சொல்லுவேன், ஆனா அவர் முன்னாடி பொய் சொல்ல முடியாது. பொய் சொன்னா அப்படி மாட்டுவேன். அவங்க ஒரு வேல்யூ வச்சுப்பாங்களா அபாஸ் அவர்களை இதுக்காக? she used to பயங்கர டவுட் பண்ணுவாரு என் மேல. நான் ஏதாவது ஃபாரின் ஷோஸ்க்கு போகும்போது அங்கே ஃபுல் கலாட்டா கூத்த எல்லாரும் ஹீரோயின்ஸ் கூட. ஸோ they'll say hey Abby வந்தானா ஃபுல் கலாட்டா தான். So she used to take it in the wrong way and she said oh you're sleeping around this that. I said இல்லம்மா I'm a wild person to party with. நம்ப மாட்டேன். அப்போ then when she started doing costume designing and meeting the heroine, yes, and she became friends, அப்போ தெரிஞ்சு போய் this is a harmless boy, this is only barking dog seldom bite அந்த மாதிரி. So he really has a good time. So I used to have that அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல ஃபுல் டென்ஷன். அது எப்படி வெளியே போய் ஒரு டென்ஷன் இருக்கு, இங்க வந்து வீட்டுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான். So that is what it used to be initially. So that is the initial period that she had till the time she understood, like okay, many years. நிறைய வருஷம் கழிச்சு she understood. So it took a long time. Okay. But what impressed her நீங்க நினைச்சீங்க? Because ஆக்டரா இருந்தா ஒரு ஃபேனா நம்ம எப்பவுமே ரசிச்சுட்டே இருக்கலாம். பட் அதை தாண்டி this value she gives me, இதுல அவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பா அப்படின்னு நீங்க உங்க வைஃப் பத்தி வச்சுக்க அண்டர்ஸ்டாண்டிங் கேக்குறேன். See, I always wanted a family oriented woman, like who can keep me grounded. I'm a wild person. I wanted somebody who will be I'm a wild person in the sense, wild na eppadi solradhu, wild in a eppadi social wild, like always I get my energy from people. Anna, she's a total opposite, like introvert. She enjoys her meditation and her own self. I need people to get my energy and my meditation that way. So that is my wild like part. No, I cannot stay put LRT, but over the years I've been domesticated on the side. But so she's got that her own calmness and warmth. அப்படி இருக்கும். என்னோட சைட்ல இருந்து I think the fighting attitude, not to give up attitude, அதுதான் அவருக்கு பிடிக்கும். I don't give up. இத பிரச்சனை வந்தானா I don't give up easily. I try to find a solution and make it work. Yes. So நம்ம ஒரு ஃபேம்ல இருந்திருப்போம், அவங்க நம்மள பாத்துருப்பாங்க. அந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு shift in your career அப்படின்னும் போது வைஃபா I think so. our idea தான் இங்க வரதுக்கு. It was her idea. Okay. So actually நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி from 2004ல இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மூவ் பண்றதுக்கு. She wanted to move. I said I don't want to move.
அவருடைய ஐடியா தான் டு மூவ் அவுட் ஃப்ரம் அண்ட் நாட் ஃபார் மீ நாட் டு பி இன் சினிமா. ஸோ ஷீ வாண்டட் மீ டு மூவ் அவே. ஸோ அதான். ஸோ ஷீ லைக்ஸ் தட் கைண்ட் ஆஃப் குவாய்ட் லைஃப், somebody working 9 to 5. So I said, okay, let me go fulfill that thing also. அவருடைய இதுக்கு I said, எல்லாத்தையும் okay, all settled, everybody, now I'm going back. Oh wow, wonderful husband attitude இருக்கே சார். எல்லா சைடும் இப்ப நான் பாக்குறேன் சார் இந்த இன்டர்வியூல. A kind father, kind husband and a good No, actor. not kind. I'm very, I'm எப்படி சொல்றது, வீட்டுல எனக்கு பேர் ஹிட்லர் சொல்லிருக்காங்க. ஏன்னா பசங்க இங்க இருந்து அங்கே போன, யோ அதை கரெக்ட் இடத்துல வச்சுக்கோ. Then my wife says you're my mother-in-law. So அதெல்லாம் all that பேர். So I'm not very nice fellow கிடையாது. அதெல்லாம் that side is there to me. I'm very perfect, like எப்படி சொல்றது, house proud. Like I want my house to be clean and அந்த டைப்ல. That these people are very relaxed and casual. So I'm not like that. பட் ஆனா எங்களுக்கு தெரியாது நீங்க வந்து யூ லவ்ட் இட் அப்படின்னு நினைச்சோம். பட் உங்க வைஃபோ இதை அட்வைஸ் பண்ணாங்க டு டேக் அ பிரேக் அப்படின்றது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலி I went because I said family தான் மெயின். நம்மளோட சொத்து ஃபேமிலி தான். எதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம்? பசங்களுக்காக. இப்போ சும்மா இங்கே இருந்தா சொத்து வச்சுட்டு ஃபேமிலி இல்லைன்னா வாட்ஸ் தி யூஸ்? So I said let's go and spend time with the kids, family கூட. And once an actor, always an actor. Yes. I said, never know. அதான் I keep telling, போயிட்டு வரேன். நான் போறேன் மட்டும் சொல்ல, போயிட்டு வரேன் மீன்ஸ் போறேன், பட் எப்போ வர சொல்ல முடியாது, பட் வரேன். நான் வரேன் அப்படின்ட்டீங்க. சூப்பர். எஸ். சோ ஃபைனலி ஐ வாண்ட் டு ஆஸ்க், இந்த ரூமர்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அபாஸ் அவர்கள் அப்படி சொன்னாலே நிறைய ரூமர்ஸ். சாக்லேட் பாயா நம்ம அந்த டைம்ல இருக்கும் போது நிறைய ரூமர்ஸ் வரலாம். உங்களுக்கு வியர்டா இருந்த ஏதாச்சும் ஒரு ரூமர் what நானா அப்படின்னு இருந்திருக்கோல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா சார்? I did a very good job. So we no rumors. இல்லையா சார் உங்க பத்தி? அதான் சொல்லல, இப்போ ரூமர்ஸ் இருந்தானா பிரஸ் would not let me go la. There would have been some other kismis. ஆமா. So I'm இல்ல that only very close friends of mine know. ஓகே சார். அப்போ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சா I think I will get all the information. Those are all our naughty days. You missed out those naughty Abbas Saida already. I'm still naughty ma. I've not stopped living. 50 na or chuma or number da ulle I'm like 21 till I die. Okay. Okay sir, super. Thank you so much. It was amazing talking to you. இன்னும் நிறைய நான் கேட்டுட்டே இருந்திருப்பேன், but 20 questions என்ன ஸ்டாப் பண்ணதால thank you. We have to see you in all Tamil films, Telugu films, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து you gonna shine. I wish you all the best. It was like நான் ஃப்ரெண்ட் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. Thank you so much for making me comfort. Thank you Barney. Take care. Lovely talking to you. Yes, thank you sir. Bye. Have fun. You too. Bye.